பேபி நான் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் கூப்பிடுறேன். பாய். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அவனுக்கு ஒண்ணு பிடிக்கலையோ இல்ல. எனக்கு ரிமெம்பர் பண்ண வரைக்கும் போன வருஷம் 2வது மாசம் 22ஆம் தேதி அவனோட பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட அவன் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்தான். இப்பவும் அவன் வீட்டுல தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுனால கூட உன்னை அவாய்ட் பண்ணிருக்கலாம். என்னடி அங்க சத்தம்? ஐயோ அக்கா, இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றதாதான் இருக்கும். என்னவா இருக்கும் தெரியுமா? என்னவா இருக்கும்க்கா? எனக்கு தெரிஞ்சே அந்த பையனை ஒரு 4-5 தடவை ஒரு பையனோட பாத்திருக்கேன். அப்படின்னா ஒருவேளை இருக்கலாம், சொல்ல முடியாது. ஹே சுபா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. அவ ரொம்ப நல்ல பையன்டி. இவ சொல்றதெல்லாம் மனசுல எடுத்துக்காத சுபா. நான் சொல்றத கொஞ்சம் கன்சிடர் பண்ணு சுபா. யாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? நாங்க பெரிய மனுஷங்க இங்க பேசிட்டு இருக்கோம், உனக்கு என்ன வேலைங்க? போங்கிட்டு சும்மா வந்துட வேண்டியது. அவ நல்லவன் தான், அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். எங்களுக்கு தெரியாதா? she is right. ஐயோ பெருமாளே. இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா அந்த பையனுக்கு வேற பொண்ணு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் உன் காலை அவாய்ட் பண்றான். சுபா, ஐயோ இந்த பொண்ணை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி அந்த பையன் மேல தப்பு இல்லைன்னு புரிய வைக்கணுமே. சுபா, ஐயோ யாருக்கும் இறக்கும் இல்ல, யாருக்கும் கருணையும் இல்ல. ஏய் சுபா, நான் சொல்றத கேளுடி. அந்த பையனுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும்டி. யாரு இவ்வளவு முதல்ல உள்ள விட்டது? முதல்ல தூக்கி வெளில போடுங்க. சும்மா வந்துட்டு நீ என்ன இன்னும் நிக்கிற? சீக்கிரம் போய் பிரேக்கப் பண்ணு போ. அவனுக்கு 1008 சொல்லி இன்னும் நாங்க 4 பிரச்சனையை பேச வேணாமா? ஷேர் வித் யுவர் ஓவர் திங்கிங் ஃப்ரெண்ட்.